ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செட்டிநாடு வெள்ளை அப்பம். ரொம்ப அருமையான காம்பினேஷனில் தக்காளி சட்னியோட இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓரங்கள்லாம் நல்லா முறுமுறுன்னு, நடுவில் ரொம்ப சாஃப்டாகவும் அழகாக பன்னு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த செட்டிநாடு வெள்ளை அப்பம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கம் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா உப்பி இருக்குது. ஓரமெல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்களா, இது மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு உடச்சி பார்க்கலாமா? நடுவில் அப்படியே பஞ்சாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான செட்டிநாடு வெள்ளையப்பத்தை தக்காளி சட்னியோட எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? செட்டிநாடு வெள்ளையப்பம் செய்கிறதுக்கு முதல்ல இந்த கப்பில் 4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். 2 3 4 1 கப்புக்கு உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஊற வைக்கணும் இதுக்கு. இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுடுவோம். ஊற வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் உளுந்தம் பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சேன். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சமையல் சோடா, 1/4 கப்புக்கு பால், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவு அரைச்சோடனே புளிக்கெல்லாம் விட வேண்டாம். அப்போயே இந்த வெள்ளையப்பத்தை செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நமக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். நம்மளோட செட்டிநாடு வெள்ளையப்பம் மாவு தயாராகிடுச்சு. அடுத்தது எப்படி வெள்ளையப்பம் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் நான். இதை இப்படி ஒரு கரண்டியாக மாவு அள்ளி ஊற்றணும். கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வானிலை எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா உப்பி வரும். கலர் மாறதுக்குள்ள டக்குன்னு திருப்பி போட்டுடணும். நம்மளோட செட்டிநாடு வெள்ளையப்பம் எவ்வளோ புஷ்ஷுன்னு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட செட்டிநாடு வெள்ளையப்பம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட செட்டிநாடு வெள்ளையப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஓரமெல்லாம் முறுமுறுன்னு, நடுவில் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளையப்பத்துக்கு ஒரு அருமையான சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. இது எப்படி செய்கிறதுனா, முதல்ல 1 கப்புக்கு சின்ன வெங்காயம், அதே அளவு தக்காளி, சோம்பு கொஞ்சம், மிளகாய் ஒரு 5, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை, அடுத்து நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த வீடு. தக்காளி வெங்காயம் உப்பு சோம்பு எல்லாத்தையும் முதல்ல சேர்த்தாச்சு. இப்போ இது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். இந்த வெள்ளையப்பத்துக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளோட தக்காளி சட்னி பாருங்கள், பேனில் ஒட்டாமல் எண்ணெய்லாம் பிரிஞ்சு கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய செட்டிநாடு வெள்ளையப்பத்துக்கு தக்காளி சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த செட்டிநாடு வெள்ளையப்பம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.